students, first unit important topic classical encryption techniques. So classical encryption techniques வந்து nowadays வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இதுக்குள்ள வந்து modern encryption techniques தான் யூஸ் பண்ணுறோம். Once upon a time இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இல்லாதப்ப நெட்வொர்க் அந்த ஃபீல்டில் முன்னாடி வந்து பேசிக்காக கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் என்கிரிப்ஷனுக்கு பேஸ். பட் இப்போ இது எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னா அட்டாக்ஸ் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு பேசிக்ஸ்னால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட். ஸோ கிளாசிக்கலாக நமக்கு வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று சப்ஸ்டியூஷன் டெக்னிக்ஸ், இன்னொன்று வந்து டிரான்ஸ்பொசிஷன் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நமக்கு ஒரு பிளைன் டெக்ஸ்ட் ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு பதிலாக இன்னொரு ஆல்ஃபபெட்டை வந்து நம்ம அதுக்கு பதிலாக பண்ணுறது சப்ஸ்டியூஷன். டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னா அந்த பிளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டோட பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது வந்து டிரான்ஸ்பொசிஷன். சரியா? இப்போ சப்ஸ்டியூஷன் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிளைன் டெக்ஸ்ட் இருக்கும், ஒரு கீ யூஸ் பண்ணி அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இதான் வந்து சப்ஸ்டியூஷன். இதில் வந்து சீசர் சைஃபர் இருக்குது. சீசர் சைஃபரை நம்ம ஷிஃப்ட் சைஃபர் அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த ஷிஃப்ட் சைஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கீ இருக்கும், அந்த ஆல்ஃபபெட்டை அந்த கீயோட சைஸை பேஸ் பண்ணி என்ன கீ வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். அதே சீசர் சைஃபர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷிஃப்ட் பண்ணுற பிட்டு கண்டிப்பாக 3 பிட்ஸ் தான் வந்து ஷிஃப்ட் பண்ணும். அதான் வந்து சீசர் சைஃபர். சீசர் சைஃபரில் எப்போவுமே கீ வேல்யூ எப்படி இருக்கும், 3ஆக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சீசர் சைஃபர் ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவங்க டிஸ்கவர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோம்னா ரீப்ளேசிங் ஈச் லெட்டர் ஆஃப் த ஆல்ஃபபெட் வித் த லெட்டர் ஸ்டாண்டிங் 3 places ஃபர்தர் டவுன் த ஆல்ஃபபெட். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன்லாம் ஆல்ஃபபெட்ஸை வந்து ஏபிசிடியிலேருந்து இசட் வரை வந்து எழுதிக்கணும். சரியா? அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ 25 வரை நம்ம வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ சீசர் சைஃபரில் இப்போ என்கிரிப்ஷன் வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, எப்படி ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, அந்த என்கிரிப்ட் பண்ணுறோம். எதை என்கிரிப்ட் பண்ணுறோம்? பிளைன் டெக்ஸ்ட்டை கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணும்போது எனக்கு சைஃபர் டெக்ஸ்ட்டு கிடைக்குது. அதுக்கு என்ன இங்கே ஃபார்முலா பண்ணுறோம் அப்படின்னா, சீசரில் P+K பிளைன் டெக்ஸ்ட்டில் என்ன நம்பர்ஸ் கரஸ்பாண்டிங் நம்பர் இருக்கோ அதை கீயோடு ஆட் பண்ணி அதுக்கு mod 26 ஃபைன் பண்ணும்போது என்ன நம்பர் கிடைக்கிறோ அந்த நம்பருக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? அதே டிக்ரிப்ஷன் ரிவர்ஸ். அங்கே P+K பண்ணியிருப்போம், இங்கே சைஃபர் டெக்ஸ்ட் -K வந்து பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து என்கிரிப்ஷன் டேபிள் பார்ப்போம். இப்போ ஒரு பிளைன் டெக்ஸ்ட் இருக்குன்னு வைங்க, ஹலோ அப்படிங்கிற ஒரு பிளைன் டெக்ஸ்ட் இருக்குது. சரியா? இப்போது அதோட நம்பர் வேல்யூ என்னென்னு கொடுக்குறேன். நம்பர் வேல்யூனா ஒன்றும் இல்லை, இப்போ ஆல்ஃபபெட்டை நான் 0 25 வரை கொடுத்துருக்கேன்ல, அதில் என்னோட ஹெச்சுக்கு என்ன நம்பரிங், ஈக்கு என்ன, எல்லுக்கு என்ன, இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், நம்ம P+K கரெக்டாக. ஸோ என்னோட அந்த பிளைன் டெக்ஸ்ட்டுக்கான கரஸ்பாண்டிங் அந்த ஆல்ஃபபெட்டில் நியூமரிக் வேல்யூ எழுதிக்கிறேன். எழுதிட்டு P+K அப்படி தான் நான் சீசர் சைஃபர்னால் என்ன பண்ணணும், ப்ளஸ் யூஸ் பண்ணணும். P+K அப்படின்னு இருக்குது. ஸோ என்னோடய K வேல்யூ என்னது 3. ஸோ அதுக்கு இந்த 7ஓட 3 ஆட் பண்ணால் 10, 4ஓட 3 ஆட் பண்ணால் 7, 11ஓட 3 வந்து 14. இந்த மாதிரி அந்த நம்பர் வேல்யூவோட என்னோடய கீயை வந்து ஆட் பண்ணி என்ன நம்பரிங் வருதோ அதை எழுதிக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு mod 26 வந்து ஃபைன் பண்ணணும். mod 26னால் ஒன்றும் இல்லை, இதை 26ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர். 26 விட இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே நம்ம போட்டிக்கலாம். அதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் இங்கே நம்பரிங் போட்டு வச்சுருப்போம்ல, ஸோ அதில் கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்து இது இங்கே சைஃபர் டெக்ஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். சரியா? ஃபஸ்ட்டு வந்து A to Z வரை வந்து நம்பர் போட்டு 0லேருந்து 25 வரை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன பிளைன் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அங்கேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பிளைன் டெக்ஸ்ட் எடுத்து அதுக்கு என்ன வேல்யூ வருது. இப்போது ஹெச்சுக்கு என்ன வந்திருக்கு, 7 வந்திருக்குல்ல, இந்த மாதிரி
என்ன வேல்யூ வரும்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் இந்த ஃபார்முலாஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்போ என்ன பண்ணணும், கீ வேல்யூ நம்ம சீசர் சைஃபர் அப்படின்னா கீ வேல்யூ எப்போவுமே 3 தான். ஸோ அதோட ஆட் பண்ணிவிட்டு mod 26க்கு என்ன வருது கரஸ்பாண்டிங் வேல்யூன்னு பார்த்துட்டு அங்கே ஏற்கனவே நமக்கு A to Z வேறு வேல்யூஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேல்யூவில் இப்போ 10 7 எதை ரீப்ளேஸ் பண்ணுதோ அந்த நம்பரிங்க இப்போ இங்கே வந்து எழுதும். சரி 7 என்னது K அதே மாதிரி தான். இனி டிக்ரிப்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னு எழுதிட்டு C-K டிக்ரிப்ஷனுக்கு, என்கிரிப்ஷனுக்கு ப்ளஸ் டிக்ரிப்ஷனுக்கு மைனஸ். ஸோ அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு mod 26 வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் பிளெயின் டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். இதான் வந்து சீசர் சைஃபர். இதே ஷிஃப்ட் சைஃபர் அப்படின்னா உங்களோட கேயோட வேல்யூ அங்கே கொடுத்துருப்பாங்க. 3 இருக்கணுங்கிறது கிடையாது. 4 2 8 அந்த மாதிரி எவ்வளோ பிட்டு ஷிஃப்ட் பண்ணணும் சொல்கிறாங்களோ அவ்வளோ இது வந்து ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். சரியா? இப்போ சீசர் சைஃபர் அப்படிங்கிறதால நமக்கு வந்து 3 பிட் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஏக்கு பதிலாக டியை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈக்கு பதிலாக 3 பிட்ஸ் தாண்டி அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இதே உங்களுக்கு நார்மலாக சும்மா ஷிஃப்ட் சைஃபர் கொடுத்து ஒரு கீ வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேஸ்டான அந்த கீ வேல்யூ யூஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணணும். சீசர் சைஃபர்னால் கண்டிப்பாக கீ வந்து 3 தான், 3 பிட்ஸ் தான் என்ன பண்ணணும் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இன் 3 பிளேசஸ் இது வந்து சீசர் சைஃபருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. மல்டிப்ளிகேட்டிவ் ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து இங்கே வந்து என்கிரிப்ஷனில் P+K C-K டிக்ரிப்ஷனில் யூஸ் பண்ணியிருப்போம். அதே PK CK இன்வெர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸில் சைஃபர்னு அர்த்தம். இதில் வந்து கீக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கீயோட வேல்யூ 126க்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய கீக்கும் அந்த 26 மொத்தம் ஆல்ஃபபெட் இருக்குல்ல அது ரெண்டுக்கும் ஜிசிடி ஃபைன் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறது வரணுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதில் வந்து கீ 9 எடுத்துக்கிறேன்னு வைங்க. 9ம் 26ம் ஜிசிடி நான் பார்த்தேன் அப்படின்னா 1 வந்திருக்கும். அது வேறு எந்த டேபிள்லேயும் காமனாக இருக்கக்கூடாது. அதான் அந்த ரூல். சரியா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ என்கிரிப்ஷனுக்கு ஹலோ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ என்கிரிப்ஷன் பண்ணுறேன். ஸோ பிளெயின் டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன், கரஸ்பாண்டிங் நியூமரிக்கல் வேல்யூ எழுதுகிறேன். பிளெயின் டெக்ஸ்ட்டையும் கீயையும் மல்டிபிள் பண்ணி என்ன வருதோ, இப்போ இங்கே 7 எனக்கு கீ இங்கே வந்து 9 அப்படின்னா 7 9s are 63 அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து கீயோட மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். அப்புறமா அதுக்கு mod 26 வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதில் கரஸ்பாண்டிங் சைஃபர் டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கிறேன். சரியா? 63 mod 26 அப்படின்னு பார்த்தா என்னென்னா 63 26ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதோ அதான் இங்கே அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிக்கிறேன். எழுதிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் என்னது ஆல்ஃபபெட்ஸில் என்ன வேல்யூ வருதோ அதை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதே டிக்ரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா சைஃபர் டெக்ஸ்ட் அங்கே எழுதிட்டு அதோட நியூமரிக்கல் வேல்யூ என்னென்னு எழுதிட்டு அப்புறமா சிகே இன்வெர்ஸ்க்கு நமக்கு கே இன்வெர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். கே இன்வெர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். இது எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்னோட கீ வேல்யூ இன்னொன்று வந்து மாட் இருக்குல்ல, ஸோ அது இந்த மாதிரி எடுத்துக்காங்க. சரி, இப்போது என்னோடய கீ எங்கேருந்து 9. ஸோ 9x = 1 mod என்ன வேல்யூ mod 26 இந்த பக்கம் எழுதிக்கோங்க. இப்போது 9x = 1 mod 26 இந்த மாதிரி எழுதிட்டு இந்த 9ஐ எந்த வேல்யூவால் மல்டிபிள் பண்ணும்போது வர ஆன்சரை 26ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 9 3s are 27, 27 mod 26 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, எனக்கு 3 போடும்போது எனக்கு அந்த ரிமைண்டர் 1 வருது. ஸோ அதுதான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸோட வேல்யூ. சரி, அப்போ இங்கே கே இன்வெர்ஸோட வேல்யூ என்னது 3. உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி சப்ஸ்டியூஷனில் சீசரில் ஷிஃப்ட்டு அடிட்டிவ் சைஃபர் தான் வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அங்கே அடிஷன் இங்கே மல்டிப்ளிகேஷன் போடணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அங்கே மைனஸ் பண்ணுவோம், இங்கே இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணி அதை மல்டிபிள் பண்ணணும். இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களோட கீ இது mod 26 வேல்யூ இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு ஸோ இந்த 9ஓட எந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணும்போது வர ஆன்சரை 26ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வருதுன்னு பார்க்கணும். அந்த வேல்யூ எதால் மல்டிபிள் பண்ணுறப்போ அந்த வேல்யூ தான் கே இன்வெர்ஸ். சரி, அப்போ கே இன்வெர்ஸ் இங்கே வந்து 3. ஸோ அந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணி நான் சிகே இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு அதுக்கு மாட் ஃபைன் பண்ணி கரஸ்பாண்டிங் பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, இப்போது பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாத்திரம். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் சைஃபர் டெக்ஸ்ட்டை டிக்ரிப்ஷன் பண்ணும்போது எனக்கு அந்த பிளெயின் டெக்ஸ்ட் வேல்யூ கிடச்சிருக்கும். சரிம்மா, இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபர்.
நமக்கு நான் காமனாக அடிட்டிவ்ஸ் தான் படிக்கிறோம். சம்டைம்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் கேட்டாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணால் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே ஃபயர் சைஃபர். இப்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோம், சீசர் சைஃபரில் மோனோ ஆல்ஃபபெட்டிக், அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு வந்து இன்னொரு ஆல்ஃபபெட்டு ரீப்ளேஸ் ஆகும். அதே மாதிரி எங்கெல்லாம் இப்போ ஹெச்சுக்கு வந்து இ ரீப்ளேஸ் ஆகுதோ, எங்கெல்லாம் இந்த ப்ளைன் டெக்ஸ்ட்டில் ஹெச் வருதோ அந்த இடத்துலலாம் இ தான் ரீப்ளேஸ் ஆகும். அதான் வந்து மோனோ ஆல்ஃபபெட்டிக். அப்போ ஈஸியாக வந்து ப்ளைன் டெக்ஸ்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிடுவாங்க ஹேக்கர்ஸ். சரியா? ஸோ சேம் ரீப்ளேஸ்மெண்ட் தான், சப்ஸ்டியூஷன் தான் நடக்கும். ஒரு ப்ளைன் டெக்ஸ்ட்டில் ஹெச் வேல்யூ 5 டைம்ஸ் இருக்குன்னு வைங்க, அந்த 5 டைம்ஸும் அந்த இடத்துல இ அப்படிங்கிற ஒரு கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். சரியா? இதுதான் வந்து மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபர். மல்டி ஆல்ஃபபெட் சைஃபர்னால் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு வேர்டாக எடுத்து வந்து இப்போ அங்கே வந்து ஒரே ஒரு ஆல்ஃபபெட்டை தான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே மோர் தென் ஒன் ஆல்ஃபபெட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதான் வந்து மல்டி ஆல்ஃபபெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ளே ஃபயர் சைஃபர்னால் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டில் என்ன வரணும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஞாபகம் வரணும். சரியா? ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு மைண்டுக்கு வரணும். ஸோ இங்கே வந்து ப்ளே ஃபயரில் டயக்ராம் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் 2 ஆல்ஃபபெட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸ்கோப் அப்படின்னு ஒரு கீ இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கீ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். இல்லை சும்மா கொடுத்துருக்காங்க கிளாசிக்கல் என்கிரிப்ஷனில் நீங்களும் ஏதாவது ரேண்டமாக போட்டு வந்து பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸில் என்னோடய கீயை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். SCOPE ஸ்கோப் அப்படிங்கிற கீ அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா ஆல்ஃபபெட்டில் என்ன வேல்யூஸ் வருதோ, என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை எழுதுகிறேன். AB சி ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால் சி இங்கே எழுதக்கூடாது. டி இ ஆல்ரெடி வந்திருக்கு, எழுதக்கூடாது. எஃப் ஜி ஹெச். இந்த மேட்ரிக்ஸ்லாம் 5x5னால் நமக்கு மொத்தம் எவ்வளோ ஆல்ஃபபெட் தான் எழுத முடியும்? 25 ஆல்ஃபபெட் தான் இங்கே வர முடியும். ஸோ நமக்கு 26 ஆல்ஃபபெட் இருக்கிறதுனால ஐயும் ஜேயும் வந்து ஒரே பிளேஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ அப்போ ஏ பி சி வந்துருச்சு, எழுத வேண்டாம். டி இ வந்துருச்சு, எழுதக்கூடாது. எஃப் ஜி ஹெச் ஐக்கும் ஜேக்கும் ஒரே பிளேஸ். KLMN O ஆல்ரெடி வந்தாச்சு, பியும் வந்தாச்சு, எழுதக்கூடாது. QR S இருக்குது, எழுதக்கூடாது. TU VWXYZ. இந்த மாதிரி மேட்ரிக்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ எழுதணும், ப்ளைன் டெக்ஸ்ட் எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் கீயை எழுதி ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா ஆல்ஃபபெட் லெட்டர்ஸை வந்து வரிசையாக வந்து எழுதுகிறோம். ஆல்ரெடி நம்ம ஏதாவது எழுதியிருந்தோம் அப்படின்னா அந்த லெட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு எழுதுகிறோம். ஐக்கும் ஜேக்கும் ஒரே பிளேஸ். இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எப்படி நான் என்கிரிப்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என்னோடய ப்ளைன் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பலூன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குது. அதை நான் இப்போ வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சரியா? டயக்ராம் கான்செப்ட் தானே. அப்போ 2 ஸ்ப்ளிட் பண்ணும்போது BALLOON இந்த மாதிரி LL சேம் லெட்டர்ஸ் வந்தது அப்படின்னா அதை எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்போது BA இப்போ நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே LL, அப்போ LL சேம் லெட்டர்ஸ் வந்து வரக்கூடாது. அப்போது ஒரு எக்ஸ் யூஸ் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு LX அப்படின்னு போட்டுட்டு அப்புறமா LOON அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சரியா? சேம் லெட்டர் வரும்போது எக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ LX வந்துடும். அப்புறமா அடுத்தது LOON அப்படிங்கிறது பிரிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து 3 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து அந்த 2 டயக்ராம் எடுக்கிறோம்ல, அந்த 2 ஆல்ஃபபெட்டும் சேம் காலத்தில் இருந்தால் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, சேம் ரோ டிஃப்ரெண்ட் ரோ ஆன் காலமில் இருந்தால் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ சேம் காலம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டவுன் ஆரோ யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? பியும் ஏயும் சேம் காலம் அப்படின்னா டவுன் ஆரோ, சேம் ரோ அப்படின்னா இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணணும். சரியா? ரைட் ஷிஃப்ட் வந்து பண்ணணும். இப்போ எண்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த லாஸ்ட்டில் எண்டில் என்னோடய ஆல்ஃபபெட் இருக்குது அப்படின்னா அப்படியே பின்னாடி வந்து இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வேல்யூவை பார்க்கணும். அதே மாதிரி காலமில் டவுன் லீஸ்ட்டாக ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? இதே டிஃப்ரெண்ட் ரோ அண்ட் காலம் இருந்தது அப்படின்னா இதான் ஸ்ட்ரக்சர். ஒன்று இங்கே இருக்குது, எனக்கு அந்த டயக்ராமில் ஒரு ஆல்ஃபபெட் இங்கே இருக்குது, ஒரு ஆல்ஃபபெட் இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு பதிலாக கரஸ்பாண்டிங் இங்கே என்ன இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து என்ன லெட்டர் இருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ வந்து இங்கே BA ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணல, ப்ளைன் டெக்ஸ்ட்டை நான் எழுதிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் சைஃபர் டெக்ஸ்ட் என்னென்னு பார்க்குறேன். இப்போ BA என்ன அப்படின்னு பார்க்கணும். நேராக மேட்ரிக்ஸ் வாங்க. BA எங்கே இருக்குது? B இங்கே இருக்குது, A இருக்குது. அப்போ ரெண்டுமே என்னதில் இருக்குது? சேம் ரோ. இப்போ சேம் ரோம்னா என்ன யூஸ் பண்ணணும்? ரைட்டில் என்ன இருக்குதோ அதை பார்க்கணும். அப்போ Aக்கு B வரும், Bக்கு என்ன வரும்? D வரும். சரி? சேம் ரோவில் இருக்குது. BA அப்படிங்கிறது சேம் ரோவில் இருக்குது. அப்போ Bக்கு பதிலாக Dயும்
ஏக்கு பதிலாக பியும் ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறமா எல்எக்ஸ் பார்ப்போம். எல்எக்ஸ் இங்கே இருக்குது, எல் இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் ரோ அண்ட் காலமில் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லுக்கு ஆப்போசிட் இதுக்கு மேலே, சரி, அந்த ஒரு மாதிரி பாக்ஸ் அது எங்கே இருக்கோ எல்லோ எக்ஸ் இந்த கார்னரை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லோட ஆப்போசிட்டில் இங்கே என்ன இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு இதோட இந்த பக்கம் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ KY அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்தது LO இருக்குது. ஸோ LO பார்த்தோம் அப்படின்னா இங்கே LO டிஃப்ரெண்ட் ரோ அண்ட் காலம். அதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன். எல்லுக்கு கேயும் ஓக்கு பியும் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்து ON. ஸோ ONன்னா என்ன இருக்குது, இங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது, என் இங்கே இருக்குது. ஸோ இதை சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஓக்கு அந்த எண்ணுக்கு நேர மேலே என்ன ஆல்ஃபபெட் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். எண்ணுக்கு இங்கே ஓக்கு நேர கீழே ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 கேட்டகரி தான், சேம் காலம் சேம் ரோ, டிஃப்ரெண்ட் ரோ அண்ட் காலம். சரி, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ரீப்ளேஸ் பண்ணும்போது என்னோடய பிளைன் டெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு வைங்களேன். எஸ்ஸும் வியும் வந்திருக்கு. அப்படின்னா இது வந்து சேம் காலம் தான். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்ஸும் வியுன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ எஸ்ஸுக்கு பதிலாக டவுன் ஏயை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த விக்கு பதிலாக இப்படியே மேலே வந்து எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. இப்போ VZன்னு வந்திருக்கு அப்படின்னா விக்கு பதிலாக W ரீப்ளேஸ் பண்ணுவோம். இசட்டுக்கு பதிலாக இங்கே அப்படியே இந்த பக்கம் வந்துடணும், வியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, இது ப்ளேஃபயர். ப்ளேஃபயருக்கு டிக்ரிப்ஷன் என்னது, அதே ஆப்போசிட். டிக்ரிப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா சைஃபர் டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு சேம் காலம்னா நம்ம அங்கே டவுன் பார்த்தோம் என்கிரிப்ஷனில், இதில் அப் பார்க்கணும். அதே மாதிரி சேம் ரோனா என்கிரிப்ஷனுக்கு ரைட்டில் பார்த்தோம், இங்கே லெஃப்ட்டில் பார்க்கணும். டிஃப்ரெண்ட் ரோனா அதே ஆப்போசிட் தான். அந்த கரஸ்பாண்டிங் இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பேர் இருக்கோ அதை ஃபைன் பண்ணி நம்ம வந்து பிளைன் டெக்ஸ்ட் வந்து ஃபைன் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து என்னது ப்ளேஃபயர் சைஃபர் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா ஹில் சைஃபர். இது கிளாசிக்கல் என்கிரிப்ஷனில் சப்ஸ்டியூஷனில் அந்த ஹில் சைஃபர் மட்டும் நமக்கு கொஞ்சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபார்ம்லாம் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் வந்து ஃபைன் பண்ணி இன்வெர்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹில் சைஃபரில் வந்து ஓகே, இது ஒரு மேத்தமெட்டிஷியன் லெஸ்டர் ஹில் அப்படிங்கிறவங்க 1929 டெவலப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு மெசேஜை வந்து எடுத்துக்கணும். நமக்கு என்கிரிப்ட் பண்ணக்கூடிய மெசேஜை வந்து எடுத்துக்கணும். சரியா, மெசேஜோட லென்த் வந்து 2 அப்படின்னா நமக்கு தந்திருக்கக்கூடிய இன்புட் மெசேஜை 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஸ்டின் ஹில் சைஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கீயை வந்து பார்த்துக்கோங்க. கீ வந்து என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மெசேஜை 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இன்புட் மெசேஜ் சீக்ரெட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 2x2 மேட்ரிக்ஸில் கீ இருக்கிறனால நான் வந்து மெசேஜை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். SC இப்போ சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு பிளைன் டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை SCCRET அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸ் ஆஃப் த கீ டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கோயிங் டு டேக் அட் அ டைம். சரி, ஒவ்வொரு டைமில் எவ்வளோ கேரக்டரை அந்த பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறோம் அதை பேஸ் பண்ணி கீ இருக்கும். கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இதை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. இப்போ கீ வந்து 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா மொத்த கீயோட சைஸ் வந்து 4 இருக்கும். 2 × 2 4 இருக்கும். சரி, இப்போ கீ வந்து DPGF அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். DPGF அப்படின்னு எழுதியிருக்கேன். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். சரியா, சரி. ஸோ DPGFக்கு கரஸ்பாண்டிங் என்ன வேல்யூ வருதோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சில டைம் கொஸ்டினில் டேரெக்டாக இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கொடுத்துருவாங்க. இல்லை அந்த மாதிரி ஆல்ஃபபெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை மேட்ரிக்ஸாக மாற்றிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் A to Z நம்ம 0 to 25 வேல்யூ எழுதியிருப்போம்ல அதை எடுத்து அதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரியா, சரி. இப்போ மெசேஜ் வந்து சீக்ரெட்டை n காம்போனன்ட் வெக்டாராக மாற்றிக்கணும். என்ன அப்படின்னா நம்ம எப்படி 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் SCCRET அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆல்ஃபபெட் என்ன அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரியா, ஸோ ஆல்ஃபபெட்டில் எஸ்ஸுக்கு என்ன நம்பர் வருமோ அது 0 1 2 3 போடும்போது எஸ்ஸுக்கு என்ன நம்பர் வருதோ அது, ஈக்கு என்ன நம்பர் வருதோ அது, அந்த மாதிரி வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், சைஃபர் டெக்ஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு K × P mod 26. சரியா, இந்த இங்கே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபர் அந்த கான்செப்ட் வருது. K × P. சரி, மல்டிபிள் பண்ணணும். K × P mod 26. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேயோட வேல்யூ நமக்கு தெரியும் கீ. அதே மாதிரி P வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 இருக்குல்ல அதுக்கு தான் பண்ணுறேன். 18 4 mod 26 வந்து ஃபைன் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் வருது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும்ல, இந்த ரோ இந்த காலம். இது வந்து இங்கே பண்ணுவோம்.
ஸோ mod 26 வருது. அதுக்கு mod வேல்யூ ஃபைன் பண்ண அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆல்ஃபபெட் என்னதோ அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி நமக்கு ரிமைனிங் 2 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம்ல, எல்லாத்துக்கும் பண்ணணும். சரியா? இது வந்து என்கிரிப்ஷன். டிக்ரிப்ஷன் பண்ணும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா, நாங்கள் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அங்கே பார்த்தோம்ல, தான் K இன்வெர்ஸ் C mod 26. அப்போது இங்கே இந்த K இன்வெர்ஸ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ அங்கே நார்மலாக நம்பராக இருக்கும்போது K இன்வெர்ஸ் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டு வந்தால் நான் அந்த px = 1 mod 26 அந்த ஃபார்மெட் எழுதி ஃபைன் பண்ணணும். பட் இங்கே வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் அப்படின்னால K இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இருக்குது. என்ன வரும்? 1/mod k × adj k அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு mod k ஃபைன் பண்ணணும். mod k ஃபைன் பண்ணுறதுக்கு இதையே மல்டிபிள் பண்ணி மைனஸ் இங்கேருந்து இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதான் வந்து mod k. அப்போது கண்டிப்பாக இந்த கேயோட வேல்யூ ≠ 0 இருக்கணும். அப்புறமா வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் 1/9 இல்லை. இப்போ இதுக்கு மேலே போனால் என்ன ஆன்சர் வருது அதை வந்து ஃபைன் பண்ணுறோம். டமே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9 எந்த வேல்யூவால் மல்டிபிள் பண்ணும்போது நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால இந்த ஃபார்மெட்டில் எழுதணும் 1 mod 26. ஸோ 9 கூட எதை மல்டிபிள் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூவை 26ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 3 அப்படிங்கிறது தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸாக இருக்கும். சரியா? ஸோ அப்புறமா அட்ஜாயின் வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க. adj k அப்படின்னா இப்போ 2x2னா ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த இடத்துல இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே வந்து சைனை வந்து மாற்றிக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா 3 இங்கே வரும், 5 அங்கே போகுமா. இந்த இடத்துல ரெண்டுமே ப்ளஸ் இருக்கிறதுனால அது ரெண்டுமே மைனஸ் ஆகிக்கிறேன். இப்போ மைனஸ்னால் ப்ளஸ் ஆப்போசிட் சைனை வந்து இங்கே போட்டுக்கணும். சரியா? இது வந்து adj k 2x2க்கு. 3x3 மேட்ரிக்ஸ்க்கு கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் ஃபைன் பண்ணுறது. சரியா? இப்போ adj k × k K இன்வெர்ஸ் adj k × k அப்படின்னா அந்த 3 அப்படிங்கிறத அட்ஜோட நான் வந்து மல்டிபிள் பண்ணுறேன். சரி? K இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அதான் என்ன அப்படின்னா K இன்வெர்ஸ். இப்போ K இன்வெர்ஸ் நான் ஃபைன் பண்ணிவிட்டேன். K இன்வெர்ஸ் எனக்கு என்னது 1/mod k × adj k. adj k இங்கே ஃபைன் பண்ணிவிட்டேன். 1/k தான் நான் வந்து 1/9 அந்த மேலே கொண்டு போது 9 இன்வெர்ஸ். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எனக்கு ஃபைன் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதை வந்து எப்படி ஃபார்மெட்டில் ஃபைன் பண்ணணும்? 9x = 1 mod 26. ஸோ 9ஓட எந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணும்போது வர ஆன்சரை 26ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வருதுன்னு பார்க்கணும். அந்த எக்ஸ் தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸோட வேல்யூ. சரி, அப்போ எக்ஸோட வேல்யூ அங்கே 3. அப்போ 3யும் அதையும் நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வந்து 3யும் அது adj k-யும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு K இன்வெர்ஸ் வந்து கிடைக்குது. சரியா? இப்போ plain text வந்து K இன்வெர்ஸ் × C mod 26. இப்போ K இன்வெர்ஸோட என்னோட சைஃபர் டெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் சைஃபர் டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து மல்டிபிள் பண்ணும்போது கரெக்டாக அந்த plain text வேல்யூ எனக்கு அந்த பேர் வந்து கிடைக்கணும். இப்போ நான் அந்த சீக்ரெட் மெசேஜை SCCR18 பிரிக்கிறதுல அந்த SCக்கு மட்டும் ஃபைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். என்கிரிப்ஷனும் டிக்ரிப்ஷனும் இதே மாதிரி கரஸ்பாண்டிங் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் என்ன ஒன்று கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட ரூல் என்னது? 2x2 அப்படின்னா இங்கே இப்படி 2x1 இந்த ரெண்டு சைடும் வந்து நமக்கு சேம் வேல்யூ இருந்தால் தான் மல்டிபிள் பண்ண முடியும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி கிடைக்கும்? 2x1 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். சரியா? அதாவது உங்களுக்கு இதோட ரோ இன்ட்டு காலம்னு சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும். இங்கே எப்படி வேணால் இருக்கலாம். சரியா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கீங்களான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஹில் சைஃபர். நெக்ஸ்ட் வந்து பாலி ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டியூஷன்னா, இப்போ இதுவரை நமக்கு வந்து ஒரு லெட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அதே லெட்டர் தான் ரீப்ளேஸ் ஆகும். இப்போ பாலி ஆல்ஃபபெட்னா அப்படி இல்லை. நம்ம வந்து மோனோவில் இப்போ ஹெச் அப்படின்னா ஹெச் எங்கெல்லாம் plain textல வருதோ அதில் இ அப்படிங்கிறதா ரீப்ளேஸ் ஆகும்னு இருக்கும்ல. பாலி ஆல்ஃபபெட்டிக்கில் அப்படி கிடையாது. ஒரு இடத்துல ஹெச்சுக்கு இ அப்படின்னா இன்னொரு இடத்துல ஹெச்சுக்கு வேற ஒரு ஆல்ஃபபெட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் சேம் plain text letter is not always encrypted to the same ciphertext letter அப்படின்னா அந்த பாலி ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டியூஷன். அதில் வந்து விஜினஸ் சைஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. வர்ணம் சைஃபர்னு ஒன்று இருக்குது. ஸோ விஜினஸ் சைஃபர்னால் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு கீ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மெசேஜ்லேருந்துக்கு கீயை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். இப்போ மெசேஜ் எனக்கு ஹலோ அப்படின்னா கீ 2 ஆல்ஃபபெட் தான் இருக்குது அப்படின்னா அதையே ரிப்பீட் பண்ணி எனக்கு எவ்வளோ மெசேஜ் வருதோ அதுலேருந்துக்கு தான் எழுதிக்கணும். எழுதிட்டு விஜின டேபிள் வந்து ஒன்று இருக்குது, ஒரு 26x26 டேபிள். அது எப்படி இருக்குன்னா, இங்கே ஃபஸ்ட்டு காலமில் A to Z வரை இருக்கும். அகெயின் ரோலையும் A to Z வரை இருக்கும். இங்கேருந்து plain டெக்ஸ்ட்டை பார்க்கணும், இங்கே வந்து கீ என்னன்னு பார்க்கணும். இப்போ plain டெக்ஸ்ட் ஹெச், கீயும் ஹெச் அப்படின்னா இங்கே காலமில் plain டெக்ஸ்ட் இருக்குது. அப்போ அங்கே ஹெச்சுக்கு
கீழே இருக்கக்கூடிய ஹெச்சுக்கு என்ன ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும்போது என்ன ஆல்ஃபபெட் வருதோ அதை இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து பிகினர் சைஃபர். சரியா? டேபிள் வந்து ஈஸியாக தான் எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏபிசிடின்னு இங்கே எழுதியிருப்பாங்க, அப்புறம் ஏபிசிடி இசட் வரை எழுதியிருப்பாங்க. அப்புறம் இங்கே என்ன வேர்டு இருக்கோ அதில் வந்து பிக்கு அப்புறம் என்னது சிடிஇ அதை இங்கே எழுதியிருப்பாங்க, இங்கே பிக்கு அப்புறம் சிடி இந்த மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. டேபிள் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சைஃபர் டெக்ஸ்ட் எழுதிக்கணும். இங்கே கீ, ஸோ கீயை பேஸ் பண்ணி தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கீ வந்து ஹெச் அப்படிங்கிற கீக்கு எஸ் அப்படிங்கிற சைஃபர் டெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஹெச் அப்படிங்கிற இங்கே தானே கீ இருக்கும், ஹெச் அப்படிங்கிற கீக்கு இந்த எஸ் அப்படிங்கிற சைஃபர் டெக்ஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு கரெக்டாக மேலே காலமில் என்ன இருக்கோ அதான் பிளெயின் டெக்ஸ்ட், அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். சரியா? அங்கே வந்து கீயையும் பிளெயின் டெக்ஸ்ட்டையும் பார்த்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம் சைஃபர் டெக்ஸ்ட்டாக. பட் இங்கே ரிவர்ஸில் ஃபைன் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் ஃபைன் பண்ணும்போது கீயையும் பிளெயின் டெக்ஸ்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே காலமில் என்ன பிளெயின் டெக்ஸ்ட் சைஃபர் டெக்ஸ்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே காலமில் பிளெயின் டெக்ஸ்ட்டில் என்ன ஆல்ஃபபெட் வருது அப்படிங்கிறத வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? இதோட ஆல்ஃபபெட்டிக் அல்ஜிபிரிக் ரெப்ரசன்டேஷன் தான் இதுதான். என்னென்னா சைஃபர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது மெசேஜை கீயையும் ஆட் பண்ணும். அடிட்டிவ் சைஃபர் தான் m+k mod 26. இதே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபைன் பண்ணும்போது c - k + 26 mod 26 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதான் c - k + 26 mod 26. c அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கேரக்டர் சைஃபர் டெக்ஸ்டோட கேரக்டர், எம்னா பிளெயின் டெக்ஸ்டோட கேரக்டர், கீனா கீயோட ஒவ்வொரு கேரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அல்ஜிபிரிக் ரெப்ரசன்டேஷன். இதை பேஸ் பண்ணி தான் அங்கே அந்த டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத எழுதிட்டு டேபிள் ஃபுல்லாக எழுத முடியும்னா இந்த மாதிரி நம்ம அடிட்டிவ் சைஃபர் ஆட் பண்ணி மாட் ஃபைன் பண்ணுவோம்ல அந்த மாதிரியும் வந்து இப்படி ஃபைன் பண்ணி வந்து ஃபைன் பண்ணலாம். இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், பிகினர் சைஃபர். ஸோ இதில் வர்ணம் சைஃபர்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2 மார்க்ஸில் வந்து எதாவது கேட்டாங்கன்னா எழுதலாம். ஸோ இவ்வளோ நாளும் நம்ம வந்து ஆல்ஃபபெட் லெட்டர்ஸாக தானே பார்த்துருப்போம். இந்த வர்ணம் சைஃபரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பைனரி பிட்ஸாக வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பிளெயின் டெக்ஸ்ட்டும் கீயும் சரி பைனரி பிட்ஸாக வந்து இருக்கும். சரியா? எவ்வளோ லென்த் ஆஃப் கீ இருக்கோ அதுக்கு லென்த் ஆஃப் மெசேஜ் ரெண்டுமே வந்து ஈக்குவல் பைனரி பிட்ஸாக வந்து இருக்கணும். ஸோ இங்கே வந்து எப்படி வந்து என்கிரிப்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சிஐ சைஃபர் டெக்ஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு பியையும் கேயையும் ஆட் தான் பண்ணுறோம். பட் இங்கே பிட்ஸ்னால என்ன இருக்கும், இது எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸ்ஆர்னா இது சேம் பிட்னா 0, டிஃப்ரெண்ட் பிட்னா 1 யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த வர்ணம் சைஃபரில் என்கிரிப்ஷனில் ஸ்ட்ரீம் ஜென்ரேஷன், ஸ்ட்ரீம் மீன்ஸ் 0s 1s பிட்ஸாக வரும். அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை கீ யூஸ் பண்ணி எக்ஸார் பண்ணிட்டு வரக்கூடியது சைஃபர் டெக்ஸ்ட்டாக இருக்கும். இதே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கீயை சைஃபர் டெக்ஸ்ட்டோட எக்ஸார் பண்ணும்போது பிளெயின் டெக்ஸ்ட் கிடைக்கும். இது அப்படியே ரிவர்ஸ், பிஐனா சிஐ, சிஐ கொடுத்தோம் அப்படின்னா பிஐ கிடைக்கும். எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். ஸோ வர்ணம்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரீம் சைஃபர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளெயின் டெக்ஸ்ட் 0 1s பிட்டாக இருக்கும். என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? அப்புறம் ஒன் டைம் பேட் ஒன்று இருக்குது. இது வந்து நமக்கு வர்ணம் சைஃபரோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா கீவேர்டு வந்து ரிப்பீட் ஆகாது. வர்ணமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெசேஜ்லேருந்து கீழேருந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அந்த கீயோட பிட்ஸையே வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ரிப்பீட் பண்ணி மெசேஜ்லேருந்து வர கொண்டு பண்ணுவாங்க. 0 1 இப்போ 0 1 0 1 இருக்குன்னு 4 பிட் தான் இருக்குதுன்னு வைங்க. அங்கே ஒரு 8 பிட் இருக்குது அப்படின்னா அகெயின் 0 1 0 1 எழுதுவாங்க. ஆனால் ஒன் டைம் பேரில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அதே பிட்டை வந்து ரிப்பீட் பண்ணாமல் ரேண்டமாக வேறொரு பிட்டு போட்டு அதை மேட்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? இதான் வந்து நாட் ரிப்பீட்டட் ரேண்டம். ஸோ இதை வந்து அதே கீவேர்டை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ரேண்டமாக ஏதாவது ஒரு கீ வந்து அந்த மெசேஜ்லேருந்து ஈக்குவலாக சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதான் சரி, இதான் வந்து அன்பிரேக்கபிள் ரேண்டம் அவுட்புட். ஸோ இங்கே ஒன் டைம் பேரில் பண்ணும்போது நமக்கு இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டாக அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் இது வந்து பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வருது. ஸோ பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னா நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்டில் இருந்து என்ன யூஸ் பண்ணாலும் அதோட ஒரிஜினல் மெசேஜை ஃபைண்ட் பண்ண முடியாது ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறது தான் பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டி. சரியா? அதுக்கு வந்து ஒன் டைம் பேட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். சரி, அப்போ வர்ணம் சைஃபரில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது வந்து சேம் லெட்டர் தான். இப்போ வந்து அந்த கீயையும் மெசேஜையும் சேம் லென்த் ஆக்குறதுக்கு சேம் கீயை வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. பட் ஒன் டைம் பேடில் அப்படி பண்ண மாட்டாங்க. ரேண்டமாக ஒரு கீ யூஸ் பண்ணி மெசேஜ் லென்த்துக்கு மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு மெசேஜுக்கு இப்போ ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒன் டைம் ஒரு கீ யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு அந்த கீயை டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. வேறு ஒரு நியூ கீ தான் ஜென்ரேட் பண்ணி அடுத்த என்கிரிப்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் இது பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கீழே வருது. சரி, ஸோ பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டினா என்னது,
ஹேக்கர்ஸால் சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளெயின் டெக்ஸ்ட் அதோட ஒரிஜினல் மெசேஜை ஃபைண்ட் பண்ணவே முடியாத சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, ஸோ இந்த பாலிஆல்ஃபேட்டில் விஜினர் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக வருது. வர்ணம் சேஃபர் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. உங்களை பிட்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். சரியா, சேம் பிட்டுக்கு 0, டிஃப்ரெண்ட் பிட்டுக்கு 1 மட்டும் போட்டுட்டு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும். வர்ணரோட என்ஹான்ஸ்மெண்ட் தான் வந்து ஒன் டைம் பேட் அப்படிங்கிறது. ஸோ சப்ஸ்டியூஷன் ஓவர். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்பொசிஷன். டிரான்ஸ்பொசிஷன்னா நம்மள்கிட்ட பிளெயின் டெக்ஸ்ட் இருக்கும், அதோட பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது தான் டிரான்ஸ்பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் ரயில் ஃபென்ஸ் சைஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ரயில் ஃபென்ஸ் சைஃபர்னால் இப்போ ஒரு பிளெயின் ரயில் ட்ராக் மாதிரி நம்ம அப்படி எழுதுறது தான் ரயில் ஃபென்ஸ் சைஃபர். இப்போ ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் இருக்குதுன்னு வைங்க, என்ன கொடுத்துருக்கேன், மீட் மீ ஆஃப்டர் த பார்ட்டின்னு ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் இருக்குது. இதோட கீழே இருந்து இது வந்து நான் ட்ரூவாக கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி டூவாக வந்து நான் வந்து மீட்டை வந்து எழுதிக்கணும். MEET ஸோ என்ன பிளெயின் டெக்ஸ்ட்டோ அதை வந்து இந்த 2 ஸ்டெப் டவுன் பண்ணி வந்து எழுதிக்கணும். சரியா, இதான் வந்து ரயில் ஃபென்ஸ். பார்த்தா தெரியும். இப்போ வந்து வெல்கம் அப்படின்னு ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் இருக்குன்னு வைங்க, என்னோட டெப்த் வந்து 2ன்னு கொடுத்துருக்குறாங்க ரயில் ஃபென்ஸில். அதாவது டெப்த், இந்த உள்ளே போகிற டெப்த் வந்து 2 அப்படின்னா நீங்கள் ஒரு காலம் போட்டு இந்த மாதிரி 2 டெப்த் வர மாதிரி ரோ காலம் வந்து எழுதிக்கோங்க. சரியா, ஸோ காலம் வந்து எவ்வளோ பிளெயின் டெக்ஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ வராது, நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது கம்மியாக வரும். ஸோ இந்த மாதிரி 2 ரோஸ் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதில் டெப்த் இப்போ 2ன்னு கொடுத்துருக்கனால 2 போட்டோம். இதே டெப்த்து 3ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா 3 ரோஸ் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா என்னோட வெல்கம் அப்படிங்கிற பிளெயின் டெக்ஸ்ட் WELCOME இந்த மாதிரி எழுதிக்கணும். சரியா, எழுதிட்டு சைஃபர் டெக்ஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நேராக என்ன இருக்கோ அதை எழுதணும். WLOEECM இதான் வந்து என்னோட சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு சைஃபர் டெக்ஸ்ட் பண்ணும்போது லைனாக என்ன இருக்கோ அதை ஃபார்ம் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட் வந்து எழுதணும். ஸோ வெல்கம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இந்த மாதிரி மாறி இருக்கும். சரியா, இல்லை டிக்ரிப்ஷன் எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிக்ரிப்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ லென்த் ஆஃப் த வேர்டு டிவைடட் பை டெப்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த வேர்டு அப்படின்னா வெல்கமோட லென்த் எவ்வளோ நமக்கு 1 2 3 4 5 6 7 அப்போ 7 டிவைடட் பை டெப்த் என்னது 2. 7 டிவைடட் பை 2னா நமக்கு 3.5 வரும். 3.5 நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். சரியா, 4ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே வெல்கம் அப்படிங்கிறத ஒரு பாக்ஸில் எழுதிக்கோங்க. நம்மளோட சைஃபர் டெக்ஸ்ட் நம்ம வெல்கமை அந்த ரயில் ஃபென்ஸ் யூஸ் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி இப்படி வச்சுருக்கேன்ல, இதை வந்து நம்ம வந்து என்ன டெப்த் வேல்யூ, அதாவது லென்த் ஆஃப் த மெசேஜ் டிவைடட் பை டெப்த் என்னன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து 7 டிவைடட் பை 2 அப்படின்னா நமக்கு வந்து 3.5, நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். அந்த 4 லெட்டர்ஸ்க்கு அப்புறமா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எப்படி பிளெயின் டெக்ஸ்ட் எழுதுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இருக்கக்கூடிய W எழுதிக்கோங்க. அப்புறமா இந்த ஸ்ப்ளிட்டில் அங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்புறமா இதில் செகண்ட் வேல்யூ, அந்த ஸ்ப்ளிட்டில் அங்கே செகண்ட் என்ன இருக்கோ அது, அப்புறமா இங்கே தேர்ட் ஒன், அப்புறம் அந்த ஸ்ப்ளிட்டப்பில் அங்கே தேர்டில் என்ன இருக்கோ அது, ஃபைனலாக இங்கே ரிமைனிங் என்ன இருக்கோ அது. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரஸ்பாண்டிங் பிளெயின் டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ரயில் ஃபென்ஸ் சைஃபரில் டெப்த் வேல்யூ பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டை எழுதிக்கணும். சரியா, ஸோ 2னால நம்ம 2 போட்டிருக்கேன், 3னா 3, அப்போ இங்கே WEL அந்த மாதிரி வந்துட்டு இப்படி எழுத வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி எழுதிட்டு லைனாக வர மாதிரி பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. டிக்ரிப்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிளெயின் டெக்ஸ்ட்டோட லென்த் டிவைடட் பை டெப்த் வேல்யூ போட்டோம் அப்படின்னா அதை வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. வேல்யூவை ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு இப்போ 3.54 நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோட சைஃபர் டெக்ஸ்ட்டை அந்த நம்பருக்கு இப்போ 4 அப்படின்னா 4க்கு அப்புறமா ஒரு ஸ்ப்ளிட் அப் நான் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த 2 ஹாஃபையும் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, இந்த செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் என்ன லெட்டர், அதை லைனாக எழுதும்போது எனக்கு கரஸ்பாண்டிங் பிளெயின் டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, ஸோ டிரான்ஸ்பொசிஷனில் அப்புறமா இருக்கிறது ரோ காலம் டிரான்ஸ்பொசிஷன் அப்படிங்கிறது இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பிளெயின் டெக்ஸ்ட்டை ரோ பை ரோவாக எழுதிட்டு ரீட் பண்ணும்போது காலம் பை காலமாக ரீட் பண்ணுவோம். இதான் வந்து ரோ காலம் டிரான்ஸ்பொசிஷன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, அட்டாக் போஸ்ட்பேண்ட் அன்டில் 2 AM அப்படிங்கிற ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் இருக்குது. என்னோட கீ பார்த்தோன்னா இந்த மாதிரி கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோ காலம் டிரான்ஸ்பொசிஷனில் நான் எழுத போகிறேன். அதாவது ஸோ இதான் என்னோடய பிளெயின் டெக்ஸ்ட், இது என்னோடய கீ இருக்குதுன்னு வைங்க. கீ என்னது 4 3 1 2 5 6 7 அப்படிங்கிற கீயை வரிசையாக எழுதிட்டு என்னோடய பிளெயின் டெக்ஸ்ட்டை நான் அப்படியே எழுதுகிறேன். அட்டாக் போஸ்ட்போன்ட் அன்டில் 2 AM கொடுத்துட்டு அந்த 2 AM நான் எழுதிக்கிறேன். அப்புறமா எனக்கு அது மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த டேபிள் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா சும்மா ரேண்டமாக XYZன்னு ஏதாவது நம்பரிங் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா, ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து எப்படி சைஃபர் டெக்ஸ்ட் எழுதுறது, ஸோ கீயை நான் எழுதிட்டு அதுக்கு கீழே நேராக எனக்கு பிளெயின் டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கோ அந்த கேரக்டர்ஸை எழுதிக்கிறேன். எழுதிட்டு சைஃபர் டெக்ஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ 1 எங்கே இருக்குது,
கீழே 1 அப்படிங்கிற லெட்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது நம்பர். அப்போ அதுக்கு கீழே இருக்கிறத ஃபஸ்ட் எழுதணும். சரியா? இப்போ TTNA அதை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 இங்கே இருக்குது, அப்போ APTM. அதுக்கப்புறம் செகண்ட் 3 எங்கே இருக்குது, TSSU அதை அடுத்தது எழுதிக்கிறேன். சரியா? 1 2 3. சரியா? ஸோ கீ பேஸ் பண்ணி நான் என்னோடய பிளெயின் டெக்ஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா ஆர்டர் படி அதில் என்ன காலம் இருக்கோ அதை நான் எடுத்து எழுதுறேன். சரியா? அப்போ ரோ பை ரோவாக எழுதிருச்சு, ரோ பை ரோவாக எழுதிட்டு ரீட் பண்ணும்போது காலம் பை காலமாக ரீட் பண்ணுறேன். இதான் வந்து ரோ காலம் டிரான்ஸ்பொசிஷன். சரியா? இதை வந்து இன்னும் செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அகெயின் அந்த கீயை எழுதிட்டு, அதாவது இது இன்னும் நான் வந்து ரொம்ப செக்யூர் பண்ணணும் அப்படின்னா திருப்பி கீயை எழுதிட்டு, இப்போ நம்ம இங்கே ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் ஃபைன் பண்ணோம்ல, அகெயின் அதையே இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு திருப்பி ஒன் டைம் அதை காலம் பை காலமாக ரீட் பண்ணி இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் மெசேஜை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இதில் வந்து எப்படி இன்னும் நம்ம வந்து ரோ காலம் டிரான்ஸ்பொசிஷனில் இன்னும் எப்படி செக்யூராக மாற்றலாம் அப்படின்னா, அகெயின் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை கீ பேஸ் பண்ணி ரோவாக எழுதிட்டு அப்புறமா காலம் வைஸாக அதை ரீட் பண்ணுவாங்க. திருப்பி அந்த ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் கிடச்சிருக்குல்ல, அகெயின் அதை கீ பேஸ் பண்ணி திருப்பியும் எழுதி திருப்பியும் காலம் வைஸாக ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரி, இதான் வந்து என்ன அப்படின்னா ரோ காலம் டிரான்ஸ்பொசிஷன் அப்படிங்கிறது. சரி, இப்போ கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸில் மெயின் கேட்டகரி சப்ஸ்டியூஷன், டிரான்ஸ்பொசிஷன். சப்ஸ்டியூஷன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூக்கு பதிலாக இன்னொரு ஆல்ஃபபெட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறது. டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னா அதே இதில் பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளெயின் டெக்ஸ்ட் தான், இந்த அட்டாக் போஸ்ட்பன் 2am பிளெயின் டெக்ஸ்ட்டில் உள்ள அந்த ஆல்ஃபபெட் மட்டும் தான் அங்கே இங்கே பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குமே தவிர ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. இது வந்து மாறி மாறி பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ரைன் ஃபென்ஸ்லேயும் அப்படி தான். வெல்கம் அப்படிங்கிற ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? இதான் வந்து டிரான்ஸ்பொசிஷனுக்கும் சப்ஸ்டியூஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ சப்ஸ்டியூஷனில் சீசு சைஃபர், ஸோ அது வந்து ஷிஃப்ட் சைஃபர்க்குள்ளே வரும். அடிட்டிவ் சைஃபர், சீசு சைஃபர்னால் எப்போவுமே கீ வேல்யூ 3 அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன பார்த்தோம், சம் மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபர் சம்டைம்ஸ் கேட்கலாம். கேட்டாங்க அப்படின்னா பிளெயின் டெக்ஸ்ட் கீயை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து மல்டிபிள் பண்ணுவோம். என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் வரும்போது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். C × K இன்வர்ஸ் mod 26 வந்து ஃபைன் பண்ணுவோம். அப்புறம் ப்ளே 5 சைஃபர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா 5x5 மேட்ரிக்ஸ், அப்புறம் அந்த ரூல் வந்து சொல்லி கொடுத்தால அது ஞாபகம். இதெல்லாமே ப்ளே ஃபயர். சரியா? 5x5 மேட்ரிக்ஸ் ஞாபகம் வரணும், அந்த மாதிரி இந்த ரூல்ஸ் ஞாபகம் வரணும். மேட்ரிக்ஸில் என்ன எழுதணும், கீயை வந்து எழுதணும். சரி, அதை மறந்துடக்கூடாது. கீயை எழுதிட்டு மெசேஜை ஸ்ப்ளிட் பண்ணி டயக்ராமாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி அந்த மேட்ரிக்ஸில் இந்த ரூல் பேஸ் பண்ணி அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து ப்ளே ஃபயர் சைஃபர். அப்புறமா வந்து நமக்கு பாலி ஆல்ஃபபெட்டிக் சைஃபரில் 2 படிச்சிருக்கோம். ஸோ நான் அதுக்கப்புறமா ஹில் சைஃபர் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பிளெயின் டெக்ஸ்ட் சைஃபர் டெக்ஸ்ட் ஃபைன் பண்ணுறது. ஹில் சைஃபரில் நமக்கு 3x3 மேட்ரிக்ஸும் இருக்கும், 2x2 மேட்ரிக்ஸும் இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணி இந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்துட்டு வந்து ஃபைன் பண்ணால் போதும். சரியா? ஓகே. ஹில் சைஃபருக்கு சைஃபர் டெக்ஸ்ட் பிளெயின் டெக்ஸ்ட்கான ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க. மல்டிப்ளிகேட்டிவ் K × P mod 26. அதே மல்டிப்ளிகேட்டிவ் சைஃபர் தான், பட் இங்கே வந்து மேட்ரிக்ஸ் அது K × P mod 26, K இன்வர்ஸ் C mod 26 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி வந்து என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். K இன்வர்ஸ் வந்து 1/K @K அப்படிங்கிறது. K எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. @K அப்படின்னா 2x2னா ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பொசிஷன் மாற்றணும், இன்னொன்றில் சைனை வந்து மாற்றணும். சரி, இது வந்து ஹில் சைஃபர். அதுக்கப்புறமா பாலி ஆல்ஃபபெட்டிக் சைஃபரில் 2 பிரிச்சிருக்கோம். 2 இருக்குது. ஒன்று விஜினஸ் சைஃபர், இன்னொன்று வெர்னம் சைஃபர். அதோட என்ஹான்ஸ்மெண்ட் தான் ஒன் டைம் பேட். ஸோ விஜினஸ் சைஃபரில் அதுக்குன்னு ஒரு விஜினர் டேபிளில் இருக்கும். அதில் மேலே வந்து காலமில் பிளெயின் டெக்ஸ்ட் இருக்கும், ரோவில் வந்து கீ. அப்போ கரஸ்பாண்டிங் பிளெயின் டெக்ஸ்ட் கீயும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த டேபிளில் அந்த ஆல்ஃபபெட்டை ரீப்ளேஸ் பண்ணுவோம். சரியா? இதுக்கு வந்து ஒரு அல்ஜிபரிக் ரெப்ரசன்டேஷனும் நான் கொடுத்துருப்பேன். சரியா? அதுக்கப்புறமா வர்ணம்னா ஸ்ட்ரீம் சைஃபர். 0 நம்ம இவ்வளோ நாளும் ஆல்ஃபபெட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதே 0 1 இருந்து அப்படின்னா அது வந்து வர்ணம் சைஃபர் கீழே வரும். அதில் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும். பிளெயின் டெக்ஸ்ட்டை கீயை யூஸ் பண்ணி எக்ஸ்ஆர் பண்ணும்போது சைஃபர் டெக்ஸ்ட், அதே மாதிரி சைஃபர் டெக்ஸ்ட்டு கீயை யூஸ் பண்ணி எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு பிளெயின் டெக்ஸ்ட் என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் ஈஸியாக தான் இருக்கும். அதோட என்ஹான்ஸ்மெண்ட்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் டைம் பேட். ஸோ அங்கே விஜினஸ் சைஃபரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கீ பிட்டும் மெசேஜ் பிட்டையும் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு அதே பிட்டை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரேண்டமாக ஒரு பிட்டை எடுத்து வந்து அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் வந்து யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒன் டைம் என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீயை வந்து டிஸ்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அதை இன்னொரு டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஒன் டைம் பேடை நம்ம என்ன சொல்கிறோம், பர்ஃபெக்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹேக்கர்ஸ் அதை வந்து
ஒரு ஹேக்கரால் பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து எப்போவுமே சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து கண்டிப்பாக ரிவீல் பண்ண முடியாது, அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஒன் டைப் பேடை வந்து நம்ம பர்ஃபெக்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது சொல்கிறோம். சரியா? ஸோ இதுதான். அதுக்கப்புறமா டிரான்ஸ்பொசிஷனில் 2 இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ரயில் ஃபென்ஸ், இன்னும் வந்து ரோ காலம் டிரான்ஸ்பொசிஷன். ரயில் ஃபென்ஸில் டெப்த் வேல்யூ இம்பார்ட்டன்ட். டிக்ரிப்ஷன் ஃபார்முலா லென்த் ஆஃப் த மெசேஜ் டிவைடட் பை டெப்த் வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்துட்டு ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட் எழுதி ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபஸ்ட் லெட்டர், செகண்ட் ஹாஃப் செகண்ட் லெட்டர், அந்த மாதிரி எழுதி பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிக்ரிப்ஷனோட. சரி, அப்புறமா ரோ காலம் டிரான்ஸ்பொசிஷன், ரோவாக எழுதுகிறோம், பிளைன் டெக்ஸ்ட்டை காலமாக ரீட் பண்ணுறோம். சரியா? இதான் வந்து ரோ காலம் டிரான்ஸ்பொசிஷன். ஆல் தி பெஸ்ட். கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் ஓவர்.